நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். நேயர்களே, திருப்பூர் பின்னலாடை தொழில்துறையினுடைய வெற்றிக்கும் அதனுடைய வளர்ச்சிக்கும் தனிப்பட்ட ஒவ்வொரு நிறுவனங்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. அதிலும் ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய உருவாக்கமும் அதனுடைய வளர்ச்சிகளும் பின்னலாடை தொழில்துறையினருக்கு எந்த அளவுக்கு பக்கபலமாக இருந்திருக்கிறது என்பதில் சில குறிப்பிட்ட நிறுவனங்களை நாம் சந்தித்து அதனுடைய தலைவர்களை பேட்டி கண்டு வருகிறோம். அந்த வகையில இந்த பின்னலாடை தொழில்துறையினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்காற்றி வரும் கிருத்திகா ட்ரையர்ஸ் நிறுவனத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். கிருத்திகா ட்ரையர்ஸ் நிறுவனர் மதிப்பிற்குரிய அண்ணன் மோகன் அவர்கள் நம் மத்தியில இருக்கிறாங்க. மோகன் அண்ணன திருப்பூர் பனியன் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு தன்னுடைய உழைப்பாலும் தன்னுடைய நிறுவனத்தினாலும் சேவை வழங்குவதோடு மட்டுமல்ல, சமூகம் சார்ந்த சேவைகளிலும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். வாங்க அண்ணனை சந்திக்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சிண்ணா. அண்ணன் நல்லா இருக்குண்ணா. அப்புறம் இது கேள்விப்பட்டேன், நிறைய உங்க இதெல்லாம் வந்துட்டு இருக்குது வாட்ஸ்அப் இதுகள் எல்லாம். கண்டிப்பா நம்ம யூடியூப் சேனல் பார்த்திருப்பீங்க. 25 ஆண்டுகள் ஜூப்ளி. ஆமாண்ணா, ஜூப்ளி ஆண்டு. கண்டிப்பா சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. திருப்பூர்லயே நிறைய இது உங்களுக்கு முதல்ல எல்லாம் நாங்க அந்த காலத்துல இருந்தே இருக்கிறோம். ஆமாண்ணா, பாத்தீங்கன்னா நிறைய தொடங்கி நம்ம பத்திரிகை தொடங்கிய காலத்துல இருந்து டைட்டான் அது இதுன்னு எல்லாம் நிறைய புக்குகள்லாம் வந்திருக்குது. ஆனா இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பா நம்ம முன்னோடியான சமாச்சாரங்கள் எல்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்பப்போ தலைவர்கள் எல்லாம் சந்திச்சு ஊருக்கு என்ன வேணும் என்னங்கிறத பார்த்து நீங்களா கரெக்டான நேரத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறீங்க. அந்த விதத்துல ரொம்ப நான் நன்றி சொல்ல கடன். ரொம்ப மகிழ்ச்சிண்ணா, ரொம்ப மகிழ்ச்சி அண்ணா. இந்த சிறப்பு நிகழ்ச்சினா இது அண்ணனுடைய வாழ்த்துக்களோட நம்ம தொடங்கணும். 25 ஆண்டுகள் நம்ம பயணிச்சிருக்கோம்னா இந்த தொழிலை ஒரு ஆவணப்படுத்த வேண்டும் அப்படின்ற கடமை இருக்குண்ணா. ஏன்னா திருப்பூர் ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு புண்ணிய பூமினா. யாரு வந்தாலும் அவங்க உழைப்புலையும் ஒழுக்கத்திலையும் ஹார்ட் ஒர்க்லயும் நேர்மையிலையும் சிறந்திருந்தாங்கன்னா ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ராஜாங்கத்தை உருவாக்கி விடலாம் அப்படின்றதுக்கு இந்த மண் ஒரு சாட்சினா. அந்த வகையில அண்ணன் அண்ணனுடைய வாழ்க்கையை நான் ஒரு 25 ஆண்டு காலம் உள்வாங்கி இருக்கிறேன். நான் அண்ணனோட நான் நிறைய பழகி இருக்கிறேன், பேசி இருக்கிறேன். மோகன் மெக்கானிக் அப்படின்ற ஒரு நிறுவனத்துல ரொம்ப சின்ன வயதிலேயே உங்களுடைய பிசினஸ் பயணத்தை, தொழில் கற்றல் பயணத்தை தொடங்கி அதையே உங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை உங்களுடைய நேர்மையான ஒரு உழைப்பினால இன்னைக்கு கிருத்திகா ட்ரையர் அப்படின்னா ஒரு முத்திரை சொல். எல்லாருடைய பனியன் இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லாரும் அறிந்த ஒரு பெயர். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய நிறுவனத்தின் மூலமாக சேவையாற்றி வருகிறீர்கள். ஆனால் அதனுடைய தொடக்கம் மோகன் மெக்கானிக் அப்படின்ற ஒரு ஊற்றிலிருந்து புறப்பட்டதா இல்லைங்களா? உங்களுடைய இந்த பயணத்தை தொழில்துறையினர் அறிந்து கொள்ளும் பொழுது ஒரு தனிப்பட்ட மனிதருடைய வாழ்க்கையில முயற்சிகளும் உழைப்பும் எந்த அளவுக்கு வெற்றி தரும் அப்படின்றத அடுத்து வரக்கூடிய தலைமுறையில நிச்சயமாக அறிந்து கொள்வதற்கு நிறைய கருப்பொருள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குது. சொல்லுங்கண்ணே, அண்ணனுடைய அப்பா அம்மா, நீங்க உங்களுடைய பூர்வீகம், எந்த வயதிலே தொழிலுக்குள்ளாக நீங்கள் வந்தீர்கள்? நான் ஒரு 76 அந்த ரேஞ்சுக்கு நான் 1976 அந்த இதுலயே வந்துட்டேன். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கஞ்சம்பாளையம்ங்கிற ஒரு கிராமம். அதுல அப்பா பேரு ரங்கசாமி, அம்மா பேரு கருணையம்மா. எனக்கு கூட பிறந்தவங்க அண்ணன் ஒண்ணு தம்பி ஒண்ணு, இந்த மாதிரி 3 பேர் நாங்க. இப்ப எங்க இதுல பாத்தீங்கன்னா 5ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் அங்க இதுல படிச்சேன். சரிங்க. ஆமா, ஊர்லயே. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கஞ்சம்பாளையத்துல கஞ்சம்பாளையம் ஊர்ல கிராமத்துல. அதுக்கப்புறம் மறுபடியும் 6வது 6th ஸ்டாண்டர்ட் நம்மளுக்கு பிஷப்ல வந்துச்சு. அங்க 1 வருஷம் படிச்சு பாஸ் ஆகி அடுத்து ஒரே நாள் 7th ஒரு நாள் போனேன். அதுக்கப்புறம் என்னை கொண்டே காரர் ஸ்டாப் விட்டுட்டாங்க. அப்புறம் காரர் ஸ்டாப்ல கொஞ்சம் அங்க ஒரு 2 வருஷம் இருந்தேன். டிங்கரிங் இதெல்லாம் இது பண்ணாங்க, எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் மெக்கானிக்கல் இது பக்கத்துலயே ஒரு இது இருந்தது. அதுல இருந்துட்டு நான் எல்லாம் கொஞ்சம் அதுல எப்படி என்னங்கிறதுல கொஞ்சம்
கருத்தை வந்து பார்த்து அதுல கத்துக்கிட்டேன். அதாவது மோட்டார் தொழில்ல என்ன வந்து ஒரு கார்ல வந்து கார்பரேட்டர் இது எல்லாமே அதன் உண்டான பாகங்கள் எல்லாமே வந்து பிரிச்சு மாட்டி இது பண்ற அளவுக்கு ஆட்டோமொபைல்ல வந்து உங்களுடைய பாருங்க, அந்த சின்ன வயதுல 7ஆவதுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12-13 வயது தான் இருக்கும். பெற்றோர் பாருங்க, அதுதான் இந்த மண்ணினுடைய ஒரு மகிமை. அந்த அப்படியே சும்மா விட்டுட்டா அது வாழ்க்கை வேஸ்டா போயிரும் சொல்லிட்டு 13 வயதிலே ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளட்டும் சொல்லிட்டு ஒர்க் ஷாப்ல விட்டு இருக்கிறாங்க பாருங்க. சரிங்களா, சொல்லுங்க. 4 வயசு இருக்கு, தொடக்கமே சுவாரஸ்யமா இருக்குது. அப்படியா இருந்து பார்த்தா வாரம் 2 ரூபா நமக்கு சம்பளம். அந்த இதை வாங்கிட்டு தான் வீட்டுல இருந்து கொண்டு போகணும், ஏதாவது செலவுக்கு வேணும்னா. அன்னைக்கு 2 ரூபாய்ங்கிறது மிகப்பெரிய பெரிய பணம். அப்படி எல்லாம் இருந்து வந்து அந்த இது கொஞ்ச நாள் பண்ண பாத்தீங்கன்னா அது ஒண்ணும் இவ்வளவு தூரம் இந்த மாதிரி இருந்து நாம் பண்ண முடியாது. அங்க இருந்தவங்க எல்லாம் ஓனர் மத்த இதெல்லாம் கூட இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் அவங்க செயற்கை பழக்க வழக்கங்களுக்கு இல்லைன்னு இப்ப அடுத்த இதுக்கு போயிடலான்ட்டு அப்ப நானே வந்து இன்னொரு லேத் ஒர்க் ஷாப் வந்தேன். பாலமுருகன் மெக்கானிக்கல் ஒர்க்ஸ் ஒரு லேத் ஒர்க் ஷாப். அதுல வந்து இருந்தத 10 வருஷம் நான் அங்க வந்து ஒர்க் பண்ணிட்டேன். அதுல வெல்டிங், டர்னிங், பெட்டிங்னு வந்து அப்படியே அது எல்லாத்தையுமே கற்றுக்கொள்றீங்க. ஸ்டீம் கேண்டரிங் மிஷின், பாய்லரு, அப்புறம் வந்து ஃபேப்ரிகேஷன் மிஷினு, மற்ற இதுகள்லாம் எல்லாமே அந்த ஒர்க்கு பூரா அப்படியே நாங்க செஞ்சுட்டு இருந்து அதுல இருந்து வந்து டெவலப் ஆனதுதான். நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஷாப் மறுபடி வந்து நாங்களே வைக்கிற அளவுக்கு வந்து அதுல வந்து நான் அனுபவத்தை பெற்றுக்கொண்டீங்க. அதாவது ஆட்டோமொபைல்ல இருந்து அத்தனை இது ஒரு பவர் லோம் இருக்கட்டு, இத அன்னைக்கு இருந்த அத்தனை ரிப்பேர் ஒர்க்கு, வெல்டிங், டர்னிங், பெட்டிங் எல்லாமே, ஹைட்ராலிக் பிரஸ் தயார் பண்ணோம். அந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு இது வந்து ஹைட்ராலிக் பிரஸ் தயார் பண்றதுக்கு உண்டானது நம்ம அளவுக்கு நான் தயார் பண்ணினேன், கத்துக்கிட்டோம். அந்த இதெல்லாம் அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் பாய்லர் நாங்க வந்து நானே மீன் காய்ச்சி பண்ணுவேன், ஸ்டீம் கேண்டரிங் மிஷின் செய்வேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அங்கேயே அந்த 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லயே இப்ப கத்துக்கிட்டதுனாலதான் இவ்வளவு தூரம் மிஷினை பத்தி என்னங்கறத நான் வந்து இது பண்ண முடிஞ்சு. அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து ஒரு மிஷின் வந்து நாங்க ஸ்டீம் கேண்டரிங் மிஷினு ஒர்க் ஷாப் தனியா வச்சு ஸ்டீம் கேண்டரிங் மிஷின் தயார் பண்ண ஆரம்பிச்சேன். அதுலயும் 2 டைப் இருந்தது. வைஸ் மிஷினுங்கிறது ஒண்ணு இருந்தது, ஜெர்மன் டைப்பு. இன்னொன்னு ஹெலிகாப்டர் மிஷின்ட்டு வந்து பிரெஞ்சு டைப் ஒன்று இருந்தது. அந்த பிரெஞ்சு மிஷினை வந்து நம்ம கழட்டி ரிப்பேரிங்காக நம்மளை கூப்பிட்டு இருந்தாங்க. அதை போய் கழட்டி மாற்றுறதுல வந்து அதே மாதிரி நம்ம பண்ணின என்னன்னு பேட்டர்ன் போட்டு அதை உருவாக்கி அதை வந்து நாம் செய்ய அருமை. ஒரு முழு எந்திரத்தையே வைஸ் மிஷினுடைய டெக்னாலஜில செஞ்சிருக்கேன். அதனோட இதுக்கு கொண்டு போக முடியலைன்னா பாரினோட இதுக்கு அதனோட என்ன முக்கியமான அம்சம் என்னவோ அதை நாம் அந்த துணி கொடுக்கணுங்கிறதுல வந்து நாம் கத்துக்கிட்டு அதை கொடுத்தோம். அதனால அந்த துணி வந்து நம்மளுக்கு அவ்வளவு கரெக்டா தன்மையா கிடைச்சதுனால எக்ஸ்போர்ட்டர் அதை வந்து நம்ம விரும்பி வந்து அதுல அதேதான் எனக்கு பண்ணி கொடுன்னு சொல்லி அதையே போட ஆரம்பிச்சதுல அதுல இருந்து நாங்க டெவலப் ஆனதை மறுபடியும் அடுத்தது தம்பிள் ட்ரையரு இது அது மாதிரின்னு வந்து அடுத்தடுத்து அப்படியே ஒன்னா வந்து ஒர்க் ஷாப்பும் அது பாட்டுக்கு தனியா நான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு என்ன தேவையானதோ அடுத்த நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு என்னவோ நம்ம ஜாப் போறதுக்கு உண்டானது என்ன, எக்ஸ்போர்ட்டருக்கு என்ன தேவை, அதை நாம் என்னென்னலாம் செஞ்சா அடுத்த லெவலுக்கு வரணுங்கிறத பண்ணி அதுக்கப்புறம் நாங்க தம்பிள் ட்ரையர் போட்டோம். அப்புறம் மறுபடியும் அடுத்தது வந்து காம்பேட்டிங் போட்டோம். நீங்க வந்து உங்களுடைய மோகன் மெக்கானிக் இல்லையா, உங்க பேர்லயே அந்த மெக்கானிக்கல் இருந்ததை வந்து என்ற கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்த பசங்களுக்கே வந்து நான் அந்த இதுல கொஞ்சம் நான் அடுத்த இது டெவலப் ஆகும்போது நீங்களே பாத்துக்கங்கப்பா, அவங்களுக்கே அந்த இதை வந்து அப்படியே கொடுத்துட்டு நீங்க இண்டஸ்ட்ரி பினிஷிங் இந்த துறைக்கு வந்துட்டீங்க. நீங்க இந்த துறைக்கு அதுல வந்து 2004 வந்து நான் கிருத்திகா தொடங்குறீங்க. அதுல இருந்து வந்து நான் இந்த இதை ஆரம்பிச்சு அப்புறம் வந்து நம்ம ஒன்னா இதுல அப்படியே டெவலப் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். மிஷினரிகள் எல்லாம் வந்து இம்போர்ட் மிஷின் ஒவ்வொரு மிஷினா நம்ம இதுக்கு எக்ஸ்போர்ட்டர்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து எல்லா பேர் அட்டன் பண்ணுவோம். அந்த பேர்ல போய் பார்க்கும்போது நம்மளுக்கு அடுத்தது என்ன வேணும், என்ன மாதிரியான இதை கொண்டு வந்தா நம்ம ஊருக்கு கரெக்டா இருக்கு, நம்ம பையர் என்ன கேட்கறாங்க, அதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட்டர் என்ன தேவை எதிர்பார்ப்பாங்கன்னு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான இதுகளை நாங்க மிஷினரியில் போட்டு இங்க வந்து நம்ம கம்பெனிக்கு ஒரு மிஷின் வருதுன்னா எல்லாருமே அவங்க வந்து பாத்துட்டு இருப்பாங்க. இவங்க இந்த இது வாங்கியிருக்கிறாங்கன்னா கண்டிப்பா இது வந்து ஏதோ விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே மிஷினரிக்காரரே எங்களுக்கு வந்து இல்ல இங்க ஒண்ணு கொடுக்கணுங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு வந்தாங்க. இங்க கொண்டு போய் ஒரு மிஷின் கொடுத்தோம்னா நம்மளுக்கு உடனே பப்ளிசிட்டி ஆயிரு அப்படிங்கிற ஒரு இதுக்கு நாங்க அந்த நிறுவனத்தை அந்த எங்க கம்பெனியோட நேம் நாங்க வந்து தக்க வச்சுக்கிற அளவுக்கு. அதுக்கு காரணம் நீங்க சொல்ல ஒரு விஷயம் வந்து தெளிவடையுது. திருப்பூர் பனியன் தொழில்துறையினருக்கு என்ன ரிசல்ட் கொடுக்கணும், அந்த ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய எந்திர தொழில்நுட்பம் இது இருந்தா
கொடுத்துரும்ன்ற ஞானம் உங்களுக்கு ஏன்னா நீங்க ஆர்டர் வருது, ஆர்டர் வந்தா இந்த மிஷின் இருந்தா தான் இதை செய்ய முடியும். இல்லைன்னா இது 1,00,000 பீஸ் நம்மளுக்கு ஆர்டர் வருதுன்னா அந்த ஆர்டரே வந்து நம்மளுக்கு ஸ்பாயில் ஆகி போயிரும் இல்லையா? இப்ப அந்த ஆர்டர் வேணும்னா அதுக்கு உண்டான மிஷினரி இருந்தா தான் அதை செய்ய முடியும். அப்ப அந்த மாதிரியான இதெல்லாம் நாம வந்து தவற விடக்கூடாதுங்கிறதுல நாங்க அவங்கள விட நாங்க வந்து கண்ணுங்க கருத்து அதை போய் பார்த்து அதை வந்து எடுத்துட்டு வந்து நான் வச்சாதான் அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு பண்ண முடியும் அப்படிங்கறதுல நாங்க உறுதியா. கண்டிப்பா கண்டிப்பா அப்படி இருந்துங்காட்டிதான் இந்த இதை வந்து இவ்வளவு தூரம் நல்லா வந்து வளர்த்தி கொண்டு வர முடிஞ்சிருக்கு. எங்க நாளே முடிஞ்சிருக்குது. கஸ்டமர்களுக்கும் நல்லது பண்ணி கொடுத்து அவங்களும் ஆர்டரை நிறைய செஞ்சு அவங்களும் இன்னைக்கு பெரிய அளவில் பண்ற அளவுக்கு பண்ணிருக்கோம். 2004 வந்து நீங்க கிருத்திகா ட்ரையர் நிறுவனத்தை தொடங்கும் பொழுது முதல்ல வந்து என்ன எந்திரம் இங்க நிறுவப்பட்டது? இங்க நிறுவப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா ஓபன் வித் ரிலாக்ஸ் ட்ரையர், இம்போர்ட்டட் ட்ரையர், ஸ்பெரோட்டோ ட்ரையர்னு ஒண்ணு. அதுபோக வந்து ஹீட் செட்டிங் மிஷின் ஒண்ணு இது பண்ணோம், ஆஸ்மின்ட்டு தைவான் ஹீட் செட்டிங் மிஷின். அந்த மாதிரியான 2 மிஷினு, அது போக ஸ்டீம் கேலரிங் மிஷினு. அதுக்கு அடுத்தது ஒவ்வொன்றும் நம்மளுக்கு இங்க வந்து நம்மளுக்கு தேவை அதிகமாயிட்டே இருக்கு. காம்பேட்டிங் மிஷின், டியூபர், ஓப்பன் வித் காம்பேட்டிங், அதுக்கப்புறம் மறுபடியும் பீச் பினிஷிங் மிஷினு, அடுத்தது ரைசிங் மிஷினு. அதே மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து அடுத்தது ஸ்டெண்டர் வேணும், கம்பல்சரி ஸ்டெண்டர் இருந்தால் தான் முடியும்னு. அதுக்கப்புறம் ஓப்பன் ரிலாக்ஸ், அதுக்கு வந்து என்ன குவாலிட்டி வேணுமோ. இப்போ ட்ரையருங்கிறது ஓப்பன் வித் ட்ரையர்ல அது ஒரு குவாலிட்டி, அதே மாதிரி ஸ்டெண்டருங்கிறது அது ஒரு குவாலிட்டி. அப்ப அது இருந்தா தான் டைக்ரா, பாலிஸ்ட், விஸ்கோஸ், மொடால் அதை வந்து ஸ்டெபிலிட்டி பண்ணணும்னா அந்த ஸ்டெண்டர் இருந்தா தான் பண்ண முடியும். அதே மாதிரி ட்ரையரு ஸ்டெண்டர் ரெண்டுமே ஒரு கலரை நிர்ணயம் பண்ணணும்னா அந்த கலரை நிர்ணயம் பண்றதுக்கு அந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல அந்த துணி வந்து டை பண்ண துணி உள்ள கொடுத்தாத அந்த கலர் வந்து நம்மளுக்கு வந்து பிக்ஸ் ஆகும். அதை நிர்ணயம் பண்ணிக்கணும். அப்ப நீங்க வந்து இதுல வந்து நம்ம பையர்களுக்கு இந்த கலர் வந்து நம்மளுக்கு பாசிங்ஸ் இதெல்லாம் போகக்கூடாதுன்னா நாம் இது மாதிரி துணி வந்து இப்படி பண்ணினா மட்டும்தான் டெம்பரேச்சர்ல இந்த அளவுல நாம் இதை கொடுத்தா மட்டும்தான் இது வந்து அந்த குவாலிட்டி கொடுக்க முடியும். அவங்க கேட்கிற குவாலிட்டி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் அதை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத அப்பதான் நாங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான மிஷின்கள்லாம் நாங்க இறங்க கரெக்டா. இப்ப பேடிங் ட்ரையர் அப்படிங்கிறது நம்மளுக்கு பின்னாடி இருந்தவங்க நம்மளுக்கு முதல்ல வந்து நம்ம கூட சார்ந்தவங்க எல்லாம் என்னன்னா நம்மள கேவலமா பார்த்து சிரிச்சாங்க. இன்னைக்கு 3 கோடி 4 கோடி போட்டு இவ்வளவு வெயில் அடிக்குது நம்ம ஊர்ல, இதை கொண்டு வந்து வாங்கி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது இந்த மிஷின்ல இது மாதிரியானதையே கலரை வந்து நாம இதுக்குள்ள கொடுத்தாதான் பிக்ஸ் ஆகு, இதை வந்து நம்மளுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நாம கொடுக்க முடியுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நாம போட்டு எல்லாம் ஓட்டி இது பண்ணதுக்கு அப்புறம் அங்க எல்லாம் நான் நீங்கன்னு போடாது. திருப்பூரே அப்படித்தானே. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு இதுகளையும் நாம கவனம் செலுத்தி இரவு பகலா வந்து நேரங்காலம் பார்க்காம இந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த தொழில காலூனி நிக்க முடியும். தற்போது உங்களுடைய கிருத்திகா நிறுவனத்துல எத்தனை எந்திரங்கள் இருக்கிறது? என்னென்ன விதமான தொழில்நுட்பம் கொண்ட எந்திரங்கள்? எல்லாமே இம்போர்ட்டட் மிஷின். என்னென்ன கொஞ்சம் வரிசைப்படுத்து. இப்போ வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் மிஷின் இருக்கு, காம்பேட்டிங் யூஎஸ் மிஷின். இப்ப ஸ்டெண்டர் பாத்தீங்கன்னா ஜெர்மன் மிஷின். அதே மாதிரி வந்து இட்டாலியன் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா பீச் பினிஷிங் மிஷின், எல்லா ரைசிங் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட்டாலியன் மிஷின். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இட்டாலியிலேயே ஓப்பன் வித் காம்பேட்டிங் இட்டாலியன் மிஷின். எல்லா மிஷினுமே கம்பல்சரி எல்லாமே பாத்தீங்கன்னா பூரா இம்போர்ட்டட் தான். லோக்கல் மிஷினுக்கே இங்க வேலை இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஏன்னா நம்மளுக்கு ஆளுக வந்து பாதி செஞ்சாலுமே கூட பாதி வந்து மிஷினே நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனா பண்ணி கொடுத்துருங்கிறனால அந்த மிஷின்கள் சூஸ் பண்றோம். அதே மாதிரி வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பவர் கரண்ட் இபி வந்து நம்மளுக்கு கம்மியா இருக்கணும், ப்ரொடக்ஷன் எச்சாகணும். அதை வருஷம் நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருந்தா மட்டும்தான் ஒரு 5 வருஷம் 7 வருஷம் அப்படிங்கல அடுத்த மிஷினை மாத்தணும். அப்ப நாங்க அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க. நாங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த தொழில வந்து இவ்வளவு தூரம் இருக்கு. இப்ப கூட இப்போ அவங்களுக்கு வந்து எவ்வளவு இது பண்ணி நீங்க கொடுத்தாலுமே இன்னும் ரேட்டு எங்களுக்கு வந்து பையர் கம்மியா கேக்குறாங்கிறதையே எக்ஸ்போர்ட் சொல்றாங்க. அப்படி சூழ்நிலையும் அப்படித்தான் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒவ்வொன்னா அதை வந்து கட் பண்ணிட்டே போயிட்டு இருந்தா மட்டும்தான் நான் வந்து நம்மளுக்கு வந்து பேங்க்ல இருந்து இதுல இருந்து எல்லாம் கட்டுறதெல்லாம் கால்குலேஷன் பண்ணிட்டு இதுக்கேதான் மறுபடியும் அதை போட்டுதான் பண்ணிட்டு இருக்கிறோமே தவிர பெரிய அளவுல நாம் இதை சம்பாதிக்கணும், அதை பிடிக்கணும், இதை பிடிக்கணுங்கிற ஆசை பெருசா இருக்கு. நாம இந்த தொழிலுக்கு வந்து தொழிலுக்கு நம்ம ஊருக்கு என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கறது ஒண்ணு வேணும் அப்படிங்கறதுக்காக நம்ம இவ்வளவு தூரம் இதுல வந்து இறங்கி இன்னைக்கு வரைக்கும் முழு மூச்சா அதுல வந்து நம்மளுக்கு வந்து தாரக மந்திரமே குவாலிட்டி குவான்டிட்டி. அவங்க வந்து நம்மளுக்கு என்ன கேட்கறாங்க நம்ம கஸ்டமர், அதுக்கு என்ன செய்யணுமோ நாம் அதை எந்த இதுல அவங்க என்ன கேட்டாலும் அதை கொடுக்கறதுக்கு உண்டானதுன்னு நாம் தகுதியில நம்ம இருக்கிறோம். கலர் இதாகிட்டு நம்மளுக்கு வந்து வாஷிங்கு கண்டினியூஸ். இப்ப வந்து நீங்க நான் அப்படியே சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, நம்மளுக்கு உப்பு இல்லாம பண்றது,
நம்ம வந்து ஆமா, அது ரொம்ப முக்கியமான வெனிங்கர் இயந்திரம் வந்து அது ஒரு உப்பு இல்லாமல் டை செய்யக்கூடிய ஒரு இயந்திரம். அது இந்தியாவிலேயே முதன்முறையா நீங்க தான் வந்து முறையானா இந்த மிஷின் நம்ம இதுக்கு வந்திருக்குது இந்தியாக்குள்ள வந்து அது ஓவன்ல நிறைய இருக்கு. அந்த மிஷினுடைய சிறப்பு நாம வாங்கணும். அது வாங்கினது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கலர் பண்றதுக்கு வந்து உப்பே போட வேண்டியது இல்லை. உப்பே தேவையில்லை, உப்பு இல்லாத டை டைங் பண்றதுங்கிறதுக்காகத்தான் நம்ம இது பண்ணணும். ஏன்னா உப்பு தான் பிரச்சனையாவே இருக்குது. திருப்பூரே பூரா பொல்யூஷனுங்கிறதே உப்பு தானே பிரச்சனையா இருக்கு. அது இல்லாம பண்றதுக்காக இவ்வளவு தூரம் நாம இது பண்ணோம். அது எந்த நாட்டுல இருந்து? அது நாங்க வந்து வெனிகர்னு இது பண்ணோம். ஜெர்மன் டெக்னாலஜி அங்க இருந்து வாங்கிட்டு வந்து அதை பண்ணணும். அது பண்ணி உற்பத்தி செலவு உங்களுக்கு உற்பத்தி செலவு நார்மலா வந்து நம்ம அந்த டைங் இருக்கிற அளவே தான் வந்ததுனாலும் கூட இன்னும் வந்து ஒரு இது வந்து நம்மளுக்கு பினிஷிங் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்டெண்டரிங்ல வந்து 2 தடவை பண்ண வேண்டியது வருது. அதனால ஒரு சென்டரிங் செலவு அதிகமா இருந்தனால கஸ்டமருக்கு வந்து அதை கொஞ்சம் வந்து விரும்புறது இல்லை. ஆனா குவாலிட்டி வந்து டையிங்கோட குவாலிட்டி அதிகமான டையிங்ல வந்து அதிகமா வந்து இதெல்லாம் பண்ணும்போது அதிக நேரம் 8 மணி நேரம் 9 மணி நேரம் அடிச்சு ஓடும்போது பில்லிங் அதிகமாயிடும். அதுல பில்லிங் அதிகமா வந்து இதுல வந்து அப்படி இல்லை. இதுல இந்த பக்கம் கிரே விட்டீங்கன்னா அந்த பக்கம் நம்மளுக்கு வந்து ஒயிட் ஆஃப் ஒயிட் அதுல வந்துருக்கு. அதே மாதிரி பேட்ச் பண்ணி வச்சுக்கிறோம். நீங்க வந்து ஓடுறது கலர் கொடுத்து பேட்சிங் வந்து பண்ணி வச்சுக்குவோம். 7 மணி நேரம் 8 மணி நேரம் கலருக்கு தகுந்த மாதிரி ஓடுனதையும் அதை எடுத்து அதிலேயே வாஷ் பண்ணி அப்ப வந்து நீங்க துணி அடிக்காது. அடிச்சு ஓடுறதுனாலதான் அது டையிங் சாப்ட்ல வந்து அடிச்சு ஓடுது. இதுல வந்து அந்த மாதிரி இல்லாதனால துணியே வந்து பாத்தீங்கன்னா மேல ஏரினஸ் இருக்காது. கேஸ் செஞ்சிங் பண்ணின மாதிரி இருக்கு துணியை. கேஸ் செஞ்சிங் பண்ணின அளவுக்கு அதுல துணி வந்து பயோவாஷ் பண்ணவே வேண்டியது இல்லை. பயோங்கிறத வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுறது. பயோ வந்து கெமிக்கல். அது வந்து நம்மளுக்கு வந்து இதே வந்து சாப்பிடுற ஒரு இது மேல இருக்கிற ஏரினஸ் சாப்பிடுறதுக்காக அதை போகும். அதை வந்து சில பேர் என்ன பண்றாங்கன்னா நல்லா கரெக்டா வந்து நம்மளுக்கு வந்து அதை செயல்படுத்துறது இல்லை. ரேட்டு கம்மி அப்படிங்கறதுக்காக 2 காசு கம்மி பண்ணிட்டு அப்படியே சில பேர் வந்து அப்படியே கொடுத்துட்றாங்க. அது வந்து எங்களுக்கு ப்ராசஸிங் வர்ற இடத்துலயும் கூட எல்லாம் போக குப்பை அடிச்சு அது மறுபடியும் எக்ஸ்போர்ட்டர் கிட்ட போகும்போது கட்டிங் டேபிள் வந்து அங்கேயும் நிறைய இது ஆகி அங்கேயும் கூட நிறைய குப்பை இதெல்லாம் கூட நிறைய அந்த ஹேரினஸ் அதுலயே இருக்கிறதுனால வந்து அதை நல்லா அலாசி கொடுக்கணுங்கிறத நம்மளோட இது வந்து அவங்க கிட்ட ஒவ்வொரு தடையும் வந்து எக்ஸ்போர்ட்டர்கிட்டையும் சொல்லுவோம், டையிங்காரர்கிட்டையும் சொல்லுவோம். கிளீனா அதை வந்து நல்லா அலாசி இது பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அது கொஞ்ச நாள் வச்சிருந்த அந்த பயோ அப்படியே வந்து கிளீன் பண்ணா வச்சுட்டாங்கன்னா இவங்களும் தயார் பண்ணி அங்க பையர்கிட்ட போய் கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்தாங்கன்னா கிழிஞ்சு குவாலிட்டி போய். ஏன்னா அது பயோ சாப்பிடுற அதை சாப்பிடறதுக்கு ஏரினஸ் சாப்பிடறதுக்கு மூலம் இதை வந்து பஞ்சு சாப்பிடறது அதை போடுறோம். அதை நல்லா சுத்தமா கிளீன் பண்ணலீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடாது. அதனால நல்ல கியூர்வா வந்து நல்லா வாஷ் பண்ணி கொடுக்கோங்கிறத நம்மளோட இதை வந்து நம்மளுக்கு எட்டுன அறிவுக்கு நாம சொல்லி அவங்க தொழில் தர்மத்தின் அடிப்படையில ஏன்னா நாம அவங்களும் காசு கொடுத்து வாங்குறாங்க. நம்ம நாட்டினோட இதுவும் வந்து பேரு கெட்டு போயிருக்கூடாது. அதையும் பாக்குறோம். அந்நிய நாட்டுக்கிட்ட நம்ம இப்படி எல்லாம் குவாலிட்டி தயார் பண்ணி கொடுக்குறாங்க பேரு கெட்டு போயிடக்கூடாது இல்லைங்களா? அது மாதிரியான இதெல்லாம் பாக்குற குவாலிட்டியும் நம்ம வந்து பெட்டரா கொடுக்கணுங்கிறதையும் நான் வந்து அருமை. டையிங்ல தொடங்கி ரெடி டு கட் ப்ராசஸ், ரெடி டு கட் கிளாத்தா வந்து வெளியில எடுத்துறீங்க. நாளொன்றுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி கொண்ட எந்திரங்கள் இருக்கு? இப்போ நாங்க ஷாப்ல போட்டிருக்கிறதுல வந்து ஒரு 8 டன் பண்ணலாம். ஒரு நாளடைவுல 8 டன் பண்ணலாம். இதுல வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ல இருந்து 7 டன் பண்ணலாம். இதுல கண்டினியூஸ் பேட் பேட்ச் டையிங் அதுல அந்த அளவுக்கு பண்ணலாம். அந்த மாதிரி 2 இதுவும் நம்ம அந்த அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இருக்கு. இந்த பினிஷிங் இதுல வந்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னா காம்பேக்டிங் ரைசிங் இதுகெல்லாம் வந்து நம்மளுக்கு 20 டன் பண்ணலாம். 20 டன் அந்த மாதிரி இது பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியா நாங்க வச்சிருக்கிறோம். கஸ்டமர்களுக்கு என்ன வேணுங்கிறத கரெக்டா நாங்க வந்து அந்த நேரத்துக்கு கொடுத்து அவங்களும் பிரச்சனை வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் நிறைய பக்கம் கொடுத்து அலையிறாங்க. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று கொடுக்குறாங்க. டையிங் முடிச்சானா டையிங் முடிஞ்சு வந்து இப்போ ரைசிங்கு அப்புறம் பீச்சிங்கு அப்புறம் 4 பக்கம் 5 பக்கம் போய் வரையில ஊரை வெட்டி அவங்களுக்கு பார்த்தா கடைசியில் பிரயோஜனம் இருக்காது. அப்புறம் ஒருத்தர் தப்ப ஒருத்தர் நானில் நீங்க இல்லைன்னு பிரச்சனை, அழுக்கு, ஹேண்ட்லிங் அழுக்கு அதெல்லாம் இல்லாத ஒரே இடத்துல ஒரு ஓரையின் கீழ் வந்தா அப்படியே எல்லாம் முடிச்சு கொடுத்து அவங்களுக்கு டைமிங்க்கு கரெக்டா கொடுத்து அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணி அவங்களுக்கு ஏரோ இதோ எதுவுமே இல்லாத அளவுக்கு நாங்க வந்து பக்காவா அருமை ஒரு கிரே ஃபேப்ரிக்கா உள்ள வர்றது எல்லா பணிகளையும் டைல இருந்து வெட் ப்ராசஸ்ல இருந்து ட்ரை ப்ராசஸ் போயிட்டு பிரிண்டிங் எல்லாமே கம்ப்ளீட்டா அத்தனை கட்டமைப்புகளும் கிருத்திகா ட்ரையர்ல இருக்கு. பிற நிறுவனங்கள் உங்கள் துறை சார்ந்த நிறுவனங்கள் வளர்ந்ததற்கும் கிருத்திகா ட்ரையருடைய தொழில்முறை வளர்ச்சிக்கும் அனுபவத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா நீங்க எந்திர தயாரிப்புல இருந்து வந்தவர் இல்லையா? ஒரு மோகன் மெக்கானிக்ல இருந்து எந்திர உற்பத்தி அதனுடைய தொழில்நுட்பத்தை உள்வாங்கி அந்த ஞானம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்
அதன் பிறகு ஒரு 15 ஆண்டு காலம் வந்து பின்னலாடை பினிஷிங் துறை, அதுக்கப்புறம் நிறுவனத்தை தொடங்குறீங்க. அப்படி தொடங்கும் பொழுது உங்களுடைய வெற்றிக்கு காரணமாக கருதுவது இந்த ஒரு அனுபவங்கள் தானா, அல்ல எப்படி? வேற ஒன்றும் பெருசா இது இல்லைங்க. நாங்க வந்து எல்லாம் இதேதான் எங்களுக்கு வேலை, வேற எதுலயும் கான்சென்ட்ரேஷன் இல்லை. வந்தானா காலையில வந்தா நம்மளுக்கு நைட் போற வரைக்கும் இந்த தொழில பாக்குறத தவிர்த்து வேற என்ன வேலை? நம்மளுக்கு இதுதான் தெய்வம், நம்மளுக்கு இதுதான் கோயில், எல்லாமே இதுதான். பாத்தீங்கன்னா நம்ம வந்தானா காலையில அவங்களோட பணிகள் எல்லாம் கரெக்டா என்னன்னு பாக்குறோம், யாரு என்ன போகணும், அவங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும், தப்பு என்ன ரைட் என்ன, ஏதாவது வந்து பிரச்சனைகள் இருக்குதுன்னா அதை சால்வ் பண்ணி உடனே அவங்களுக்கு என்ன செய்யறோம்னு பண்ணி கொடுக்கறது. அந்த மாதிரி இருக்கிறதுல என்ற கூட வந்து நம்மளுக்கு வந்து பணியாற்ற இதுகளும் வந்து அவங்களும் வந்து நம்ம இது டீம் ஒர்க்கு, நான் ஒருத்தன் தனியே பண்ண முடியாது. அதனால அந்த டீம் ஒர்க்கை நம்மளோட இதுகளுக்கு நம்ம எப்படி செய்யணும் பண்ணணுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவங்க உருவாக்கி வச்சிருக்கிறதுனால அவங்கெல்லாம் நம்மளுக்கு கூட சப்போர்ட்டிங்கா இருக்கிறாங்க. அதனால இந்த அளவுக்கு நம்மளால பண்ண முடியுது. இன்னும் அது மாதிரியான இதுகளை இன்னும் உருவாக்கணுங்கிறதுல நிறைய வந்து உருவாக்கி இது மாதிரியான இதெல்லாம் இன்னும் நிறைய செஞ்சு கொடுக்கணும். இந்த ஊருக்கு இன்னும் நிறைய சர்வீஸ் பண்ணணும். ஒரு மெக்கானிக்காக தொடங்கிய உங்களுடைய வாழ்க்கை பயணம் பின்னலாடை தொழில்துறை வளர்ச்சியில ஒரு முக்கிய அங்கமான ஒரு நிறுவனத்தினுடைய தலைவராக நீங்க உங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் வந்து அமர வச்சு அழகு பார்க்குது. பின்னலாடை தொழில்துறையினர் வளர்ச்சிக்கு தரத்தை நிலைநிறுத்துகிற ஒரு சேவையை நான் செய்து கொண்டிருக்கிறேன் இப்போது என்னுடைய எந்திரங்கள் மூலமா, இந்த நிர்வாகம் மூலமா அப்படின்றத நினைக்கும் போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த உணர்வை பத்தி என்ன சொல்ல வர்றீங்க? உணர்வு வந்து இது என்னுடைய கடமை, அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது வந்து இது மாதிரி என்னுடைய கடமையா நினைக்கிறேன். நான் இன்னும் எவ்வளவு வந்தாலும் இன்னும் நம்ம வந்து இன்னும் அடுத்துங்கிறது அடுத்த நிலைக்கு என்ன நாம இன்னும் வந்து நாம செய்யாம இருக்கிறோம். அவங்க தேவை என்ன, அந்த தேவையை பூர்த்தி பண்ணி கொடுத்தாதான் அவங்களை இன்னும் வந்து நிறைய செஞ்சு கொடுத்து ஆர்டர் நிறைய வரும்னு ஊர்ல எல்லாரும் நம்ம நல்லா இருக்கணுங்கிற ஒரே இதுக்காக நம்ம இந்த மாதிரி நினைக்கிறோம். நிச்சயமா அதை வந்து நீங்க வந்து இந்த ஒரு 21 ஆண்டுகள்ல கிருத்திகா ட்ரையர் தொடங்கப்பட்ட அந்த 24 ஆண்டுகள்ல அதை நீங்க நிலைநிறுத்தி இருக்கிறீங்க. உண்மையிலேயே ரொம்ப அண்ணனுக்கு என்னுடைய வணக்கங்கள், பாராட்டுக்கள். கடமை. கண்டிப்பான உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய துணைவியார், எத்தனை குழந்தைங்க இந்த நிர்வாகத்துல தற்போது உங்களுடைய குழந்தைங்க பயணிக்கிறாங்களா, அதை பத்திய விவரங்கள் சொல்லுங்க. குழந்தை வந்து நம்மளுக்கு பையன் ஒண்ணு தினேஷ், அவரு இப்போ நிர்வாகம் பண்ணி உங்களோட நம்ம கூட தான் பயணிக்கிறாரு. அவரு தனியா ஒரு இது வந்து டைங்கிறது வந்து அவர் பாத்துக்கிறாரு. பெனிங்கரை வந்து அவருக்கு சாப்பிடுவோம் இதெல்லாம் டைங் பொறுத்த வரைக்கும் இதையும் பாக்குறாரு, இது எல்லாமே பாத்துக்கிறாரு. இருந்தாலும் அதிகமா வந்து நம்மளுக்கு டைங் வந்து கண்டிப்பா ஃபுல் ஃபுல் நீ பாக்கணும் அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறான். அதுவா மிச்ச நேரம் இங்கேயும் வந்து எல்லாம் பாத்துக்குவாரு. எல்லாம் சேர்ந்ததுதான் நம்மளுக்கு கண்டிப்பா. அது இருந்தா இதுலயும் வந்து பண்ணினா மட்டும்தான் எல்லாமே ஒரு நேரடி பார்வை. பினிஷிங் பூரா இங்கே, டைங் அங்க இருந்தாலும் பினிஷிங் இங்க பண்ணியாகும். அதனால எல்லாமே பார்த்தாகும். பொண்ணு வந்து கிருத்தியா அவங்க பேர்லாம் பண்ணியிருக்கிறேன். மனைவி வந்து மோகனான்னு என்னுடைய அவங்க இந்த அளவுக்கு வந்து இவ்வளவு தூரம் இதா இருக்கு காரணம் வந்து என்ற குடும்பத்தையும் வந்து அதுக்கு வந்து உறுதுணையா இருந்தது என்னுடைய மனைவி சொல்லுவாங்க. நைட்டு 12 மணி 1 மணி 2 மணியா இருந்தாலும் அப்பதான் போய் நமக்கு எதா இருந்தாலும் செஞ்சு கொடுப்பாங்க. எதுவுமே சூடா வந்து அதுக்கப்புறம் தான் செஞ்சு கொடுத்து நம்மளுக்கு இது பண்ண அது கடவுள் கொடுத்த வரம். ஒரு ஆமா உண்மைதான். நீங்க பெருமைக்காக ஏதாவது சொல்லல, அது அவங்களுக்கு வந்து இது வரைக்கும் நான் சொன்னது இல்லை. இன்னைக்கு வந்து நான் என்னோட மனசுல இருக்கிறத நான் சொல்லிடுவோம், இருக்கும்போது அதை சொல்லிடுவோம். அதனால அந்த விதத்துல பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் ஆன்மீகங்க, நேரம் வந்து நம்ம ஆன்மீகத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம தேவையானதை இன்னுமே நான் குறை வச்சது இல்லை. அந்த மாதிரிதான் இன்னைக்கு அவங்களும் அதே மாதிரி நமக்கு என்ன தேவைங்கிறது பார்த்து நம்மளுக்கு செஞ்சு இது பண்ணி அனுப்புறது அவங்களோட அந்த மாதிரி அமையறதுக்கே கடவுள் நம்மளுக்கு நிறைய பாருங்க எவ்வளவு அழகா அதை வந்து நன்றி பெருக்கோட நம்முடைய துணைவியாராக இருந்தாலும் சொல்ல வேண்டிய நேரத்துக்கும் நன்றி சொல்லணும் இல்லைங்களா? அதே மாதிரி வந்து நமக்கு இந்த தொழிலுக்கு இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைய இருக்கு. திருப்பூர்ல இருக்கிற எக்ஸ்போர்ட்டருங்க எனக்கு வந்து ஒரு ரோல் கொடுத்திருந்தாலும் சரி, அவங்களும் என்னுடைய கஷ்டமா இல்லை. அவங்களுக்கு இந்த நேரத்துல நன்றிகளையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாருமே இருக்குதான் நான் இந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு கண்டிப்பா நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு அவங்களுக்கு வந்து இன்னும் என்ன செய்யணுமோ அதையெல்லாம் செஞ்சு மேன்மை அடையணும். அவங்களும் எல்லாம் நல்லா இருந்து இந்த ஊரும் நல்லா இருந்து நாடு நல்லா இருக்கணுங்கிறதுல நம்ம இதையை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். தொழில்ல வளர்ந்து வருகிறீர்கள் என்றாலும் கூட மனவளக்கலை மன்றங்களுடைய முக்கிய பொறுப்பு வகிக்கிறீர்கள். சமூகம் சார்ந்த, ஏன்னா
சமூகம் நல்லா இருந்தாதான் ஒரு ஊர் நல்லா இருக்கும், நாடு நல்லா இருக்கும் அப்படின்ற அடிப்படையில மனவளக்கலை மன்றங்களை வந்து நிறைய மன்றங்களை நீங்களே உருவாக்கி அதனுடைய தலைவராகவும் நிறைய பொறுப்பு வகிக்கிறீங்க. அதை சார்ந்த பணிகள் அது மாத்திரமல்ல, ரோட்டரி போன்ற எந்த ரோட்டரியில அண்ணன் இருக்கிறீங்க? ரோட்டரி லைன்ஸ்ல இருக்கிறீங்க. லைன்ஸ் போன்ற சமூக அமைப்புகள்ல இருந்து சேவை பண்றீங்க. ஆன்மீக இது எல்லாமே நிறைய இருக்கிறவங்க, ஆன்மீகத்திலயும் இருக்கிறோம், லைன்ஸ்லயும் இருக்கிற மனவளக்கலை மன்றங்கள்ல உங்களுடைய அந்த பயணம் தொடக்கம் எப்போது தொடங்கியது? மனவளக்கலைன்னு வரும்போது நாம் சொல்லிக்க விரும்புவது வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருமையில அனைவருக்கும் நன்றி. அது அப்படித்தான் ஆரம்பிக்கணும். நாங்க முதல்ல இருந்தே இது பண்ணிருக்கோம். வாழ்க வளமுடன் கேட்டதுனால இப்ப நான் இதை சொல்ல கண்டிப்பா. அதுல வந்து நிறைய நான் வந்து ஒரு மாற்றம் இது வந்ததுக்கு காரணமே, நான் முதல்ல எல்லாம் கொஞ்சம் வந்து கரடு முரடான ஆள் தான். இந்த இதெல்லாம் தொழில வந்து இப்படி இருந்திருந்தா இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்க முடியுங்கிறதுக்கு அப்படி ஒரு இதுவும் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளடைவில் நான் வந்து இதுல போய் வேதாத்திரியத்துல போய் நான் இணையும் போது நான் வந்து 2006 போய் ஜாயின்ட் ஆகுது. பத்மாவதி பருவத்தவ மையத்துல தான் நான் வந்து இது பண்ணேன். வந்து அதுக்கெல்லாம் நான் பயிற்சி எடுத்து அதுக்கப்புறம் அறிமுக பயிற்சி இதுகெல்லாம் மட்டும்தான் நான் அங்கே எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து விஷன் கல்விங்கிறது ஒண்ணு. அதுக்கப்புறம் 2011-12 என்னமோ கொஞ்ச நாள் கேப் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் அதுல போய்தான் விஷன் கல்விங்கிறது ஒண்ணு எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து முழு மனுஷனா ஆனதுக்குன்னு ஒரு இது. அதாவது எத்தனையோ இதெல்லாம் இருக்கலாமுங்க, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கலாம் வாழ்க்கையில. நிறைய வந்து இவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை அப்படின்னு வந்து ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த வாழ்க வளமுடன் வளர்ந்தது. நீங்க திருப்பூர்ல வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டர்களை ஒரு காலகட்டத்துல ரொம்ப வந்து விளிம்பு நிலைக்கு போய் எல்லாம் வந்து கயிறு எடுக்கிற அளவுக்கு தொழில் பாதிப்பு ஒரு காலகட்டத்துல, அந்த நேரத்துல வந்து இந்த வாழ்க வளமுடன்ங்கிற வேதாத்திரி வந்துதான் திருப்பூர்ல நிறைய பேர்த்து காப்பாத்து மனதை உறுதிப்படுத்த மன வலிமை வந்து கொடுத்தது வந்து அந்த இது வந்து கண்டிப்பா அந்த இதுதானுங்கிறதுல நான் 100% ஆணித்தனமா அடிச்சு சொல்லுவேன். காரணம் என்ன, அதை நான் அனுபவிச்சு படிச்சு நான் அதை உணர்ந்ததுனால சொல்றேன். நான் எவ்வளவு பெரிய இதா இருந்தாலும் சரிங்க, அதை வந்து இதுவும் கடந்து போகுங்கிற அளவுக்கு அதை வந்து நம்மளுக்கு அதை கத்துக்கிட்டீங்கன்னா, அதை கத்துக்கிட்டாதான் தெரியும் அதுல இருக்கிற என்ன மகிமைங்கிறது. வாழ்க்கை கல்வி, நீங்க என்ன கல்வி வேணாலும் நீங்க என்ன பாடம் வேணாலும் படிச்சுக்கோங்க. நீங்க விஷன்கிற ஒரு கல்வி மட்டும் நீங்க அதை படிச்சு இது பண்ணி உணர்ந்துட்டீங்கன்னா, நீங்க உணர்வாளர் ஆகிட்டீங்கன்னா, நீங்க வந்து அதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களோட மாற்றம் இது வந்து நிறைய உங்களுக்கு அடுத்த ஒரு நல்ல இதுகளாக தான் நடக்கு. காரணம் அந்த அளவுக்கு நீங்க மாறிடுவீங்க. சைக்குத்தன்மை உள்ள நிறைய நீங்க உள்ள வந்துருங்க பாத்தீங்கன்னா. அந்த மாதிரியான ஒரு இது வந்து நான் அங்க வந்து கத்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. அதுக்கு வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் வேதாத்திற்கு. இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு தொழில் முனைவோராகவும் ஒரு ஆழ்ந்த அனுபவம் பெற்ற சான்றோராகவும் பல்வேறு சேவைகள்ல வாழ்க்கை பயணங்கள்ல நிறைய பிளஸ் மைனஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க நீங்க. இன்றைய இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய ஆலோசனை என்ன, வார்த்தைகள்? இன்னைக்கு எங்க காலமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் அனுபவ பாடம்ங்க. நம்ம வந்து இருக்கிற மிஷினரியில வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப இன்றைய காலகட்டத்துல நிறைய படிச்சவங்களுக்கு தான் இதுக்கெல்லாம் வந்து நிறைய இனிமேல் வருங்காலங்கள்ல அவங்களுக்கு தான் இனி வந்து எங்க மாதிரியான இதை முன்னேற்றி கொண்டு போக முடியும். ஏன்னா ஒவ்வொரு மிஷின்லையும் பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இது வந்து எல்லாம் அப்டேட் ஆகி போச்சு. உட்கார்ந்த இடத்துலயே வந்து நீங்க நாங்கெல்லாம் வந்து விடிய கஷ்டப்பட்டு எல்லாம் இது பண்ணணும். அவங்க எல்லாம் உட்கார்ந்த இடத்துலயே வந்து நீங்க வந்து எல்லாமே பண்ண முடியற அளவுக்கு இன்னைக்கு எல்லாம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வந்து வளர்ந்துருச்சு. இப்ப அடுத்தது ஏஐன்னு ஒண்ணு வருது, அதுல ஒண்ணு என்ன வருமா தெரியல. எங்க காலத்துல இருந்தது வரைக்கும் நாங்க அனுபவ பாடமும் கஷ்டப்பட்டு நாங்க எல்லாம் விடிய உழைப்ப நாங்க கொடுத்தல இந்த அளவுக்கு வந்து நாங்க வந்துட்டோம். அவங்க வந்து அதுகளெல்லாம் கத்துக்கிட்டு முறையான ஒரு இதை வந்து நம்ம கொண்டு போய் அதை எப்படி தொழிலா செய்யணுங்கிறத அதை வந்து கரெக்டான நேரங்களுக்குமா கரெக்டான இதை வந்து பார்த்து அதைய முழு இதோட வந்து நம்ம பார்த்து அர்ப்பணிச்சா மட்டும்தான் நான் வந்து அவங்க வெற்றி அடைய முடியும். ஏன்னா கண்டிப்பா இதுல வந்து யாருமே வந்து இது பண்ண முடியாது. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுல எல்லாமே நிறைய வளர்ந்துருக்கு. எந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்ததோ அதனோட அளவுக்கு இன்னைக்கு அறிவு வந்து மனிதர்களிடத்தையும் வளர்ந்துருச்சு. முதல்ல ஒரு துணி போட்டு இது பண்ணி கொண்டே கொடுத்தா ஏதோ ஒரு பிரச்சனைனா அட்ஜஸ்ட் பண்ணி எதுவுமே பார்க்காம போயிடலாம். இன்னைக்கு கஷ்டம் அப்படி இல்லை. இது என்ன பிரச்சனை தான் இதுதான் ரிஜெக்ட் பண்ற அளவுக்கு இன்னைக்கு ஆகிட்டாங்க. அதனால நாம் அதுக்கு தகுந்த மாதிரியான இதுல நாம் எந்த அளவுக்கு வந்து நாம் வளர்த்திக்கணுமோ நம்மளை வளர்த்திக்கிட்டு அந்த தொழிலுக்கு வந்து நாம் எந்த அளவுக்கு ஈடுபாடா வந்து நாம் இருந்து அந்த நேரம் காலம் பார்க்காம அதுகளை வந்து கரெக்டா செஞ்சு கொடுத்து மறுபடியும் வந்து மேல முன்னேறதுக்கு உண்டான வழிகளை அவங்க பார்த்துக்க முடியும்னா அப்பதான் பயனடைய முடியும். 100% வெற்றி அதை வந்து அவங்க வந்து வெற்றி அடைய
என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த மாதிரியான ஒரு இதை வந்து கண்ணு கருத்தா நம்மளுக்கு வந்து முழு இதுக்கும் அதை செலுத்தணும் கண்டிப்பா. வேற எதுலயோ ஒண்ணு வந்து இது பண்ணி கவனம் செலுத்திக்கிட்டு இது ஏனோ தானோங்கிற தொழில வந்து நடத்துற மாதிரியானது இல்லை. அவ்வளவு வந்து இருக்கிறவங்களே அது மாதிரிதான் இருக்கிறாங்க. நிறைய நம்மளுக்கே இருக்கிற கஸ்டமர் இருக்கிறாங்க. ஒரு 2000-3000 பேருக்கு வச்சு இப்ப பண்ணிட்டு இருக்கிறவர் இருக்காரு. முதல்ல எல்லாம் வந்து கிலோவில் வந்து வேஸ்ட் ஆயிட்டு இருந்தது. அப்புறம் கிராம்ல ஆச்சு. அப்புறம் இப்போ வந்து மில்லிகிராம்ல ஆயிட்டு இருந்தது. இப்போ கிலோ போய் அப்புறம் கிலோகிராம் ஆகி அப்புறம் மில்லிகிராமுக்கு வந்துருக்குதுங்க. இப்போ அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு வந்து வேஸ்ட் இல்லாமல் பண்ணினா மட்டும்தான் இன்னைக்கு தப்பிக்க முடியும். அவ்வளவு தூரம் எல்லாம் கால்குலேஷன் வந்து ரொம்ப வந்து சென்சிட்டிவா போடுற அளவுக்கு இன்னைக்கெல்லாம் வந்து வளர்ந்துட்டாங்க. அதனால நாம அதுக்கு மேல வந்து நாம எந்த அளவுக்கு வந்து ஒரு தவறு இல்லாம கொண்டு போறதுக்கு எப்படி எப்படி எல்லாம் கொண்டு போகணும், அந்த அளவுக்கு மிஷினரி எல்லாம் நிறைய வந்துருச்சு. அதுல ஆட்டோவில் வந்து நிறைய அம்சம் வந்திருக்குது. இது இப்படி பண்ணணும் இந்த அளவுக்கு. நாங்களாம் இந்த காலத்துல மேனுவல்ல தான் பண்ணி ஆகணும். அந்த காலத்திலேயே மேனுவல்ல தான் வந்து நாங்க எல்லாம் ஓரளவு கட் பண்ணி எல்லாம் கொண்டு போய் இவ்வளவு தூரம் நாம ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்சிட்டோம். ஆனா இருந்தாலும் இன்னும் வந்து அவங்க எல்லாம் வெற்றி காண்கிறதுக்கு அதுல இருக்கிற முக்கியத்துவம் அதை வந்து செயல்படுத்தினா மட்டும்தான் அவங்கள சக்சஸ் அடைய முடியும். நீங்க தொழில்நுட்பத்தை பத்தி டெக்னாலஜி பத்தி பேசும்பொழுது ஒரு முக்கியமான காரியம் ஞாபகத்திற்கு வருகிறது. பினிஷிங் ஜாப் ஒர்க் துறையில எரிபொருள் என்பது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு உயர்நாடி போன்றது இல்லைங்களா? முந்தைய காலங்கள்ல பாஸ்னஸ் ஆயில பயன்படுத்தி எரிசக்தியை உருவாக்கி அது வந்து நிறைய வந்து பொருள் செலவாகுது அப்படின்ற ஒரு அடிப்படையை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் விறகு, இப்போ வரைக்கும் விறகுதான் எரிபொருளா இருக்குது. அதை குறிச்சு நீங்க கொஞ்சம் பகிர்ந்துக்கணும். அதுக்கு வந்து அரசாங்கம் என்ன செய்யணும், அது இப்போ அதனுடைய நிலை? முதல்ல இருந்தது வந்து பாத்தீங்கன்னா ஆயில், பர்னஸ் ஆயில், குருடாயில் வந்து ஆயில போட்டு எரிச்சிட்டு இருந்தாங்க. நாங்க வந்து இது பண்ணும்போது ஒரு யூனிட் விலைக்கு வாங்கும் போது அது ஆயில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஆயில் எரியறது வந்து நாங்களும் வந்து அதே மாதிரியே பண்றதுக்கு உண்டானதை ஆர்டர் பண்ணிட்டு பாயிலுக்கு தெர்மாக்ஸ்ங்கிற ஒரு கம்பெனியில. அதுக்கப்புறம் உட்கார்ந்து யோசனை பண்ணிட்டே இருந்தேன். நம்மளுக்கு அப்புறம் வேலை செய்யுமே மெக்கானிக்கல் இந்த மாதிரியானது செய்யும் போது பாத்தீங்கன்னா ஏன் இது வந்து விறகுல ஏன் பண்ண முடியாது, ஏன் ஆயில பண்ற யோசனை பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அதுக்கு டிடியும் எடுத்துட்டோம் நாங்க பாத்தீங்கன்னா ஆயிலுக்கு. அப்புறம் உட்கார்ந்து யோசனை பண்ணிட்டே இருக்கீங்க. அப்புறம் அந்த ஏஜென்ட கூப்பிட்டு கேட்டேன், இந்த மாதிரி வந்து ஏன் விறகுல போட்டு பண்ண இந்த இது டெம்பரேச்சர் எடுக்காதா என்ன கேட்டேன். எடுக்க பண்ணலாமே அப்படின்னா அப்புறம் ஏன் சொல்லின்னு கேட்டேன். அவர் வந்து சொன்னாரு, நீங்க கேட்கல அதெல்லாம் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்ப எங்க ஓடிட்டு இருக்குது அந்த மாதிரி யூனிட்னா காரமடையில இருக்குது. ஃபயர்வுட் தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த இது பிளைவுட் அதை பிரஸ் பண்றதுக்காக நாங்க வச்சிருக்கோம்னா சரி நீங்க அப்படியே அங்க இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து வந்துருங்க, நாங்க இங்க இருந்து இப்படியே வரணும். அங்க போய் பார்த்து அதை பார்த்து அதுல இருக்கிற இதைய வந்து அந்த டெக்னாலஜி அது நல்லா வந்து ரொம்ப செலவு கம்மியானது. எரிபொருள் சிக்கனமா நம்மளுக்கு வந்து கம்மியா இது பண்றதுக்கு காஸ்ட் வைஸ் கம்மியா கொடுப்போம். நம்ம ஜாப் ஒர்க்ல இருக்கிறோம், நாம முடிஞ்ச அளவு கம்மியா கொடுத்தா தான் எக்ஸ்போர்ட்டர் கிட்ட நாம இது பண்ண முடியும் அப்படின்னு. அது ஒரே ஒரு காரணத்தினால நாங்க வந்து அதை உடனே ஆர்டர் பண்ணி முதல்ல இருந்து அதை கேன்சல் பண்ணிட்டு அதை ஆர்டர் பண்ணி சிவில் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருந்தது. இருந்தாலும் பரவாயில்லைன்னு திருப்பூருக்குள்ள முதல் ஃபயர் விட்டு போட்டு ஆயில் வந்து ஹீட் பண்ற இதுக்கு வந்து நாம போட்ட முதல் இது வந்து நம்ம கம்பெனி கிருத்திகால தான் பண்றீங்க. அது வந்து கிருஷ்ணாங்கிற பேர்ல இருந்து நான் பார்ட்னரா இருக்கோம். அதுக்கப்புறம் தான் வந்து அதுலதான் நம்ம தான் எல்லாமே வந்து அதுக்கெல்லாம் பண்ணி கொடுத்தோம். கிருஷ்ணால பண்றீங்க கொடுத்தோம். அந்த மாதிரியான இதுல வந்து முதல் நம்ம வந்து அந்த தர்மாக்ஸ் பாய்லர் கொண்டு அந்த முதல் நிறுவனது அந்த கம்பெனியில இருந்து நிறுவிச்சு அதை பார்த்துட்டு திருப்பூர்ல எல்லாருமே வந்து அந்த விறகு போட்டு எரிக்கிற இதை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப நாளடைவில் வந்து 10-20 வருஷம் ஆச்சு. இப்ப அதுக்கப்புறம் மறுபடியும் பாத்தீங்கன்னா கோல் அது இதனால நிறைய போட்டு எல்லாம் பண்றாங்க. இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் ஃபயர்வுட்ல வந்து உங்களுக்கு சீப்பா தான் இன்னைக்கும் எரிபொருள் வந்து நம்மளுக்கு மிச்சப்படுத்தி கொடுத்துட்டு இருக்கு நம்மளோட தேவைக்கு. நிச்சயமா திருப்பூர் பனியன் தொழில்துறை, பின்னாலாடை தொழில்துறையுடைய உங்களுடைய பார்வையில எதிர்காலம், இதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கருதுகிறீர்கள்? எதிர்காலம் வந்து நீங்க வந்து இந்த ஜனங்க இருக்கிற வரைக்கும், நம்ம பீப்பிள்ஸ் வந்து நம்மளுக்கு உலக மக்கள் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா இந்த தொழில் வந்து என்னைக்குமே நம்மளுக்கு வந்து போகாது. திருப்பூர்லயே 100 பீஸ் 200 பீஸ் ஒரு 200 பீஸ் வரைக்கும் ஒரு ஆர்டர் எடுத்து செய்யற ஒரே ஊர் நம்ம ஊர் தான், திருப்பூர் மட்டும்தான். அது வேற எந்த இதுலயும் வந்து இன்னைக்கு வரைக்கும் நடத்த முடியல. காரணம் அந்த அளவுக்கு இங்க ஃபெசிலிட்டி இருக்குது. நல்ல அறிவு ஞான சிந்தனை எல்லாத்துக்கும் நிறைய நம்ம இதுல வந்து கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அதை வந்து பயன்படுத்துறது பொறுத்து தான் இருக்குது. நிறைய வந்து ஆர்டர் வந்து நம்மளுக்கு வந்து அந்நிய நாட்டுக்கு போகுது. நாமளும் அதையும் போய் நான் நல்லா பார்த்தேன், ஃபேக்டரி விசிட் பார்த்துட்டு வந்தேன். இப்போ இருக்கிற இதுல வந்து பாலிஸ்டர் அதிகமா வந்து நம்மளுக்கு பண்ணலாம்ங்கிற ஒரு இதுல வந்து இது பண்றாங்க. அந்த பாலிஸ்டருக்கு உண்டான வந்து கம்ப்ளீட் மிஷினரிக அந்த
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே மாத்தினோம்னா கண்டிப்பா இந்த ஊர் வந்து இதை விட இன்னும் 3 மடங்கு 2 மடங்கு 3 மடங்கு இன்னும் வந்து தொழிலை உயர்த்தலாம்ங்கிறதுல எந்த மாற்றம் கிடையாது. நிச்சயமா. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில் பாத்தீங்கன்னா முதல்ல இருந்த ஆள் பிரச்சனையும் இருக்கு. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தொழில் நிறைய இருந்தது, ஆள் இல்லாம இருந்தது. தொழில் இருக்கு, ஆள் இல்ல, அந்த மாதிரியானது மாறி மாறி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அதையும் கடந்துதான் போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அது அப்படி இருந்தும் இன்னும் இந்த ஒரு தொழில் இன்னும் 40,000 கோடிக்கு இன்னும் போயிட்டு இருக்குதுங்கிறாங்க. வந்து 40,000 அதுல வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்ப நல்லா வளர்ச்சியை நோக்கி தானே போயிட்டு இருக்குது. கண்டிப்பா. அதனால இன்னும் ஆர்டர்கள்லாம் வரும். இன்னும் நம்ம அடுத்த இதுக்கு வந்து மாறிட்டே இருக்கணுங்கிறதுல எப்படி மிஷினரிகள் எல்லாம் மாத்தி நாம கொண்டு வந்தோமோ அதே மாதிரி அடுத்தது பாலிஸ்டர் இந்த மாதிரியான இதுகளுக்கு மாறணும்னா இன்னும் அடுத்தது இதை விட பல மடங்கு அதில் கொண்டு போகலாம். காட்டன் வந்து நம்ம ஓரளவுக்கு தான் நாம இது பண்ண முடியுது. இதுல இருந்து பல மடங்கு அதிகமா பாலிஸ்டர்ல நிறைய தொழில்நுட்பம் இருக்குது. அதையெல்லாம் நம்ம வந்து நான் போய் சைனாவில் பார்த்து வந்திருக்கிறேன். ஃபேக்டரிக்கிலேயே எக்கச்சக்கமான இது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இங்க ஒரு 4 ஃபேக்டரியினோட அளவு தான் நாம் இங்க திருப்பூரே இருக்கிறோம். டையிங் ஃபேக்டரி கண்டிப்பா அதெல்லாம் வந்து அவ்வளவு பெரிய இது இருக்குது. 4 ஃபேக்டரி அங்க பெரிய ஃபேக்டரியினோட இதுதான் திருப்பூர்ல இருக்கிற 500-600 டையினோட கெப்பாசிட்டி. அவ்வளவு இதுல பெரிய அளவில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பண்ணுனா பெரிய அளவுல போட்டு செய்யும் போது சீப்பா செய்ய முடியுதுங்க. அந்த பெரிய அளவுல செய்யறதுக்கு உண்டானது வந்து அரசுகளும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து நம்மளுக்கு அந்த இதுகளை பூராமே கவர்மெண்ட் சமாச்சாரங்களை பூரா எல்லாம் அவங்களே ஏற்று நடத்துற மாதிரியான ஒரு சூழ்நிலை கொண்டு வந்தாங்கன்னா இங்க வந்து இன்னும் தொழில் நல்லா வளர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மாநில மத்திய அரசுகள் எல்லாம் வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நம்ம மற்ற நாடுகளோட போட்டி போட்டு நம்ம அவங்களோட இதுக்கே கொடுக்க முடியுங்கிற அளவுக்கு நாமும் சக்சஸ் பண்ணி காமிக்கலாம். நாடு ரொம்ப நல்லா வளரு. இந்த தொழிலாளர்கள் எல்லாருமே நல்லா இருக்கும். ரொம்ப நன்றிண்ணா. ஒரு அற்புதமான உங்களுடைய வாழ்க்கை பயணம். சரி, ஒரு சாதாரண நிலையிலே தொடங்கி ரொம்ப சின்ன இளம் சிறுவனாகவே உங்களுடைய பயணம் தொடர்ந்திருக்கிறது. இன்றைக்கு கிருத்திகா அப்படின்ற ஒரு கேந்திரத்தையே உருவாக்கி உங்களுடைய உழைப்பினாலும் உண்மைத்தன்மையினாலும் நேர்மையினாலும் உழைப்பாலும் நீங்க அவ்வளவு அழகா உங்களுடைய வாழ்க்கை ஒரு கவிதை போல அமைந்திருக்கிறது. நிறைய நல்ல இளைஞர்களுக்கு நிறைய அருமையான கருத்துக்களை சொன்னீர்கள். உங்களுடைய வாழ்க்கை பயணத்தினுடைய அனுபவங்களை சொன்னீர்கள். எங்களுக்காக நேரம் ஒதுக்கி ஒரு 2-3 மணி நேரம் எங்களோடு இருந்து உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு அண்ணனுக்கு ரொம்ப நன்றிண்ணா. உங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. குமார் சாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட இது வந்து சேவை இன்னும் நிறைய வந்து தொடரணும். இந்த ஊருக்கு இந்த மக்களுக்கு வந்து நல்லபடியா கூட்டை சேர்த்தி இன்னும் நம்ம ஊர் வளர்ந்து வந்து இன்னும் நிறைய சாதனைகளை படைக்கணுங்கிறதுல நான் வந்து எல்லாத்துக்கும் வந்து இந்த நேரத்துல எங்க கஸ்டமர்களுக்குமே மற்ற எங்க தொழிலாளர்களுக்குமே என்ற கூட வந்து பணியாற்றுகிற அத்தனை பேர்த்துக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. வணக்கம். 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 வணக்கம்.